பருந்து இந்த டைட்டில் வைக்க காரணம் என்ன? ஒரு தலைவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கான இதுதான் வந்து பருந்து. பருந்து திரைப்படம் என்ன மாதிரி இருக்கும், மக்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க மக்களுக்காக கொடுத்துருக்கீங்க? நீங்க வந்து இளம் வயதுலயே மைனர் வயசுலயே வந்து காதலிச்சு தவறான பாதையில போயிடக்கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வு. கங்கை அமரப்பா பாடின அந்த பாடல் வந்து எல்லாரும் மனதையும் ஒரு அவங்க அடித்தட்டுக்குள்ளேயும் போற மாதிரி ஒரு வார்த்தைகளும் அவருடைய வாய்ஸும் அவருடைய இதுகளும் இருக்கு. மஞ்சள் அலிகான் நல்ல சீனியர் ஆர்டிஸ்ட். அவங்க ஒரு புதுமுக இயக்குனர்ன்ற இது இல்லாமல் பயங்கரமான ஒத்துழைப்பு கொடுத்தாரு. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருந்து திரைப்படத்தோட டீம் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஹாய் சார், வணக்கம். அண்ட் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் பருந்து திரைப்படத்துக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர், பாடலாசிரியர், பல முகங்கள் வந்து இருக்கு. ஸோ இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமா இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் எடுத்திருக்கீங்க? இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? இது நேசிக்கிறவங்களுக்கு அது ஒரு காதல். அதன் அடிப்படையில் நம்ம கிராமத்தில் ரியலாக பார்த்த சம்பவங்கள்லாம் வச்சு அது மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதை ஒரு சினிமாவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அண்ணன் கேமராமேனு காசி சார் வந்து, தம்பி டைரக்டர் வசந்தகுமார் வந்து ஒரு உறுதுணையோட இருந்து நான் இதை வெளிப்படுத்துவேன். அண்ணன் ஆக்சுவலா வந்து மதுரை பக்கத்துல ஒரு வில்லேஜ்ல வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர். ஓகே. 2-3 தடவை ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருக்காரு. அது கட்சி சார்ந்து இல்லாம சுயேட்சையா 3 தடவை வின் பண்ணி ஒரு தடவை. அந்த மாதிரி மக்கள் மேல ரொம்ப ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய வேட்பாளர் மாதிரி. ஓகே. அண்ட் பருந்து திரைப்படம் என்ன மாதிரி இருக்கும், மக்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க மக்களுக்காக கொடுத்துருக்கீங்க? இந்த காலத்துக்கு ஏற்ற பேரண்டுகளுக்கு வந்து தாய் தகப்பனுக்கு ஒரு எடுத்து எப்படின்னா இந்த குழந்தைங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு தான். இப்போ நான் சொல்ல நான் வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருந்த காலகட்டத்தில் நடக்கும் நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு நேச்சர் அந்த சம்பவங்கள் எல்லாம் மையமாக வச்சு அதில் இப்போ தாய் தகப்பன் கஷ்டப்படுறாங்கல்ல, ஸோ அவங்க அந்த குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக ஒரு கருத்து தான். ஓகே, இது முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்கான ஒரு படம். ஓகே, சூப்பர். அண்ட் சார் எப்படி அப்ரோச் பண்ணீங்க, நீங்க எப்படி சார் இதுக்குள்ள வந்தீங்க? சாரும் ஹீரோவும் ஆல்ரெடி இந்த படத்தோட இன்னும் ஹீரோ வந்து விஆர் விநாயகன். அவரோட நான் தொடர்ந்து 4-5 படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து அவரோட பண்ணுற 6வது படம். அவன் அண்ணன் அவங்க மூலம் அப்ரோச் ஆகும்போது அவர் கேமராமேனுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணும்போது அப்படி தான் அறிமுகமாச்சு. கடைசியில் பார்த்தா நானும் அண்ணன் ஒரே ஏரியா, அவரும் மதுரை நானும் மதுரை. அதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாதா? ஓகே, அப்படியே இணைந்த இதுதான். ஓகே, சூப்பர். அப்படிதான் இந்த படத்துக்குள்ள வந்தீங்க. ஓகே, சூப்பர். அண்ட் லைக் மதுரைக்காரங்க வேற, இந்த படமும் வந்து மதுரை ஸ்லாங், லைக் மதுரை ஊரை வந்து காட்டுமா இல்ல வேற ஏதாவது ஊரு? நேச்சர் மதுரை ஸ்லாங் தான், ஃபுல்லா மதுரை தான். ஓகே, சூப்பர். ஆனா இந்த படம் எந்த மாதிரியான லொகேஷன்லாம் போய் ஷூட் பண்ணீங்க சார்? மதுரை அந்த அளவுகளில் இந்த அண்ணனோட ஊரை சுற்றி அந்த இதில் ஃபுல்லாக மதுரை அந்த ரவுண்டு திண்டுக்கல் வரையும் அப்படி போயிட்டு அப்படியே வந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு மதுரையிலேருந்து ஷூட்டிங் நடந்துச்சு. அந்த மாதிரி இருக்கிறது அந்த கதை கிளம்பும் அந்த மதுரை சார்ந்ததுனால அங்கேயே வச்சுட்டு ஷூட் பண்ணிட்டேன். ஓகே. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, முழுக்க இதில் வந்து நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட்டும் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? அவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிக்க வைக்கிற ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? அவங்களெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணீங்க? அண்ட் மன்சூர் அலிகான் சார்லாம் நடிச்சிருக்காரு. இந்த கதைக்கு தேவைங்கிற கருத்து மையமாக இருந்தது எங்களுக்கு. அதனால் இப்போ இந்த கதைக்கு சென்றாயம் இருக்கணும், இதுக்கு அப்புக்குட்டி இருக்கணும், இதுக்கு மன்சூர் அலிகான் இருக்கணும், இப்போ அந்த வக்கீல் கேரக்டருக்கு பேரரசு சார் நடிக்கணும். அப்படி ஒவ்வொருத்தரும் அந்த நம்ம கதையை தயார் பண்ண விதத்தில் தான் வந்து இவங்க நேச்சராக நடித்தா நல்லா இருக்குங்கிற முடிவில் தான் அவங்கள அப்ரோச் பண்ணி கொண்டு வந்தோம். மன்சூர் அலிகான் நல்ல சீனியர் ஆர்டிஸ்ட். அவங்க ஒரு புதுமுக இயக்குனர்ன்ற இது இல்லாமல் பயங்கரமான ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அவரும் சரி, சென்றாயனமாகட்டும், அப்புக்குட்டி ஆகட்டும், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாமே ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க அண்ணனுக்கு. எங்கள் சைடு நாங்கள் எல்லாமே ஃபுல் சப்போர்ட் பண்ணி. ஓகே. ஸோ அவர்கிட்ட லைக் கதை சொல்லி அப்ரோச் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ அவர் என்ன சொன்னார்? உடனே இந்த மாதிரி கேரக்டர் இருக்கு, ஸோ பண்ணுறீங்களா கேட்டோன்னா அவர் என்ன சொன்னார்? அவர் வரவேற்றார். பொதுமுகங்களை வந்து உங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில், நான் ஒரு பரந்த எண்ணத்தில் வந்து எங்களுக்கு வந்து நல்லா உதவி செஞ்சார். மன்சூர் அலிகான் வந்து, இயக்குனர் மாரிமுத்து அவர்களும் அப்படி தான் வந்து, பேரரசு சார் அவரும் அப்படி தான் செஞ்சார். வந்து மித்த ஆக்டர் அப்புக்குட்டி, சென்றாயன், சுமதி அக்கா இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. அவங்களாம் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு புதுமுகம் எல்லாம் நினைக்காம செஞ்சு கொடுக்கணும், ஒரு நடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் வந்து செஞ்சுருக்காங்க. ஓகே. அண்ட் இதில் வந்து பாடல் நீங்கள் எழுதிருக்கீங்க இல்லையா? ஸோ அது எப்படி அப்பத்துலேருந்து உங்களுக்கு இந்த பாடல் எழுதுகிற ஒரு ஹேபிட் இருக்கா, இல்லை வந்து படத்துக்காக ஓகே அப்படின்ட்டு எழுதுனீங்களா? என்ன மாதிரி இருக்கும் நீங்கள் எழுதின பாடல்கள்? இல்லை, இந்த கதைக்கான களம் தான் அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து. ஓகே. கதையை சார்ந்த வார்த்தைகள் தான் வந்து. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு அடிப்படை எல்லா
கிராமத்துலையும் சரி சிட்டிலையும் எல்லாருக்கும் ஒரு காதல் இருக்குங்களா சினிமா மேலேயும் கவிதை மேலேயும் வந்து. ஸோ அதோடைய தாக்கம் தான் வெளிப்படுத்தினது. ஓகே. அண்ட் பருந்து இந்த டைட்டில் வைக்க காரணம் என்ன? அந்த கதையோட அமைப்பு, ஒரு தலைவன் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறதுக்கான இதுதான் வந்து பருந்து. பருந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஏமாந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒரு இதை எஸ்கேப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறான். அந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர். அது மட்டும் இருந்து எப்படி மீட்டு வர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அது இந்த பருந்து படத்துல வந்து சில ஹைலைட்ஸ்னு கண்டிப்பா ஒண்ணு இருக்கும். இந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்தோட ஹைலைட்பா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? நீங்களும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். 2 பேருக்கும் தோணும் இல்லையா ஹைலைட்? அண்ணன் சந்திச்ச பிரச்சனைகள் அதுலேருந்து கொஞ்சம் அப்படி உருமாற்றம் பண்ணி அப்படி பண்ணப்பட்ட கதைகள் தான். அது மதுரை நேட்டிவிட்டிலே அவங்க சொந்த ஊர்லேயே அப்படியே ஷூட் பண்ணும்போது அதை அந்த ஊர் மக்கள்லாம் பார்த்து ரசிக்கும் போது அட நம்ம ஊரில் நடந்த கதை மாதிரி இருக்கே அப்படின்னு என்ஜாய் பண்ணி பயங்கரமாக இன்வால்மெண்ட் ஆகி அந்த ஊரில் அப்படியே லைவாக அந்த கேரக்டராகி வாழ்ந்துட்டாங்க. அவங்க வந்து அந்த அண்ணன் சார்ந்த மக்கள் அது ரொம்ப இயல்பாக இருந்துச்சு. ஓகே. ஸோ அதுதான் அதான். நீங்க சார் அண்ணன் சொன்னதுதான் வந்து நான் இங்கே நேச்சரா, ஏன்னா நம்ம கிராமத்துல இருந்து ஒருத்தர், நம்ம ஊர் தலைவர் வேற, அவர் இந்த மாதிரி நேச்சர் நம்மலாம் கொண்டு போய் சேர்க்கிறாரு. அந்த அந்த நேட்டிவிட்டி என்ன நடந்துக்கு இருக்குங்கிறத நான் அப்படியே மையமா வச்சு எடுத்தது தான் வந்து. இப்போ அவங்களுக்கு அந்த புரிதல் இருந்துச்சு. நம்ம செஞ்சுக்கிட்டு அவர் அங்கே கேமரால படம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத அடிப்படை மக்களும் ஓகே. புரிஞ்சுக்கிட்டாங்க. லைவ்லி அவங்களையும் அந்த படத்தை இன்வால்வ் பண்ணிருக்கீங்க. ஆமா, ஓகே. நேச்சர் தான், எல்லாமே நேச்சரா தான் எடுத்தோம் நாங்க. ஓகே, சூப்பர் சார். அண்ட் இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து வெளியே வரும்போது இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா கனெக்ட் ஆகும். எல்லா ஆடியன்ஸ்க்கும் இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும்னா என்ன சொல்லுவீங்க? காதல் பண்றதுக்கு ஒரு வயசு இருக்கு. ரொம்ப சின்ன வயசுல போய் காதல் பண்ணி அதில் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு அதை படிக்கிற வயசுல காதல் பண்ணக்கூடாது. அதுக்கு உனக்குன்னு ஒரு அந்த ஏஜ் வரும்போது நீ அதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்க மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட். அதுதான். ஏன்னா நீங்க படிக்க வைக்கிறோம், குழந்தைங்கள வளர்க்குறோம், பாதுகாக்கிறாங்க தாய் தகப்பனும். அவங்களுக்கு கல்யாணங்கிறது அந்த தாய் தகப்பனும் செய்யக்கூடிய நேரம் இருக்கு, காலம் இருக்கு, அரசோட சட்டங்கள் இருக்கு, அந்த வயதுக்குரிய சட்டங்கள் வந்து. இப்ப அதற்காக காத்துக்குருங்க, நீங்க வந்து இளம் வயதுலயே மைனர் வயசுலயே வந்து காதலிச்சு தவறான பாதையில போயிடக்கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வு தான். ஓகே. அண்ட் சார் சொன்னாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹைலைட்ஸ்னா சாரோட உண்மை சம்பவம் சில விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி. உண்மை சம்பவம்னா உங்களோட லைஃப்ல கனெக்ட் பண்ற விஷயங்கள் இந்த படத்துல இருக்கா? எங்க யூனியன் சம்பந்தமா போய் நிறைய பிரசிடண்ட சேர்ந்து நின்று பேசிட்டு இருக்கேன் சம்பந்தமா போயிட்டு இருக்கும்போது, அப்ப டவுன் சிட்டிக்குள்ள வந்து ஒரு சகோதரி வந்து கீரை வித்துட்டு வந்தது வந்து அந்த படத்துல அந்த காமெடி வச்சிருக்கேன் வந்து. அது நேரம் வந்து டக்குன்னு வந்து தலைவரே என்ன செஞ்சு தலைவரே இன்னும் வேகமா வரும் வந்துச்சு வந்து கேட்டுச்சு. இந்த மாதிரி அந்த கூடையை எடுத்து கீழே போட்டு கொண்டையை தூக்கி போட்டு சேலை இப்படி முந்தைய சொல்லிட்டு, என் புருஷன் அவன் கூட சுத்திட்டு திரியிறான், அவனை விட அவளை குடிமை அறுத்து அப்படின்னு சொல்லி ஒரு நடு சிட்டிக்குள்ள வந்து இந்த கிராமத்து பேச்சு வந்து அங்க வரும் பொழுது அங்க எல்லாரும் ஒரு வியந்து பார்த்தாங்க. ஸோ அது எனக்கு அதை நான் அப்படியே நேச்சுரா அதை கொண்டு வந்து அப்படியே வச்சிருக்கேன் இந்த படத்துல. அண்ட் இந்த படத்துல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு? அந்த பாடல்ல எந்த ஒரு பாடல் வந்து மக்கள் கிட்ட கண்டிப்பா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லுவீங்க? என்னுடைய கருத்து, நான் எழுதுனதுலையும் சரி, என்னுடைய அந்த கதைகளையும் சரி, நான் யோசிச்ச ஆங்கிளில் வந்து கங்கை அமரப்பா பாடின அந்த பாடல் வந்து எல்லாரும் மனதையும் ஒரு அவங்க அடித்தட்டுக்குள்ளேயும் போகிற மாதிரி ஒரு வார்த்தைகளும் அவருடைய வாய்ஸும் அவருடைய இதுகள் இருக்குது. ஏன்னா அவர் இந்த பாடலை பாடினதுல கிடைச்சல எனக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா கங்கை அமரனுக்கு வந்து, ஏன்னா அவர் ஒரு புது பாடலாசிரியர், ஒரு புது இயக்குனர் அப்படிலாம் யோசிக்கல வந்து. நான் மதுரைக்காரன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காண்டி எதுவுமே பேசலை, நான் பாடி தரேன்ப்பா. ஒரு நாளைக்கு அப்புறம் அண்ணன் அந்த பாட்டு பாடியிருக்காரு. கேப்புக்கு அப்புறம் அந்த அண்ணன். அது என்ன பாடல்? 2 வரிகள் சொல்ல முடியுமா? அது நீங்க எழுதின பாடலா? ஆமா, நான் ஓகே. எழுதுறேன். அந்த 2 வரி பாடம். காதல் பருவம் காமத்தை நாடும், காம பருவம் குழந்தையை நாடும், குழந்தை பருவம் வாலிபத்தை நாடும், வாலிப பருவம் முதுமையை நாடும், மானிட பிறப்பும் இறப்பும் இத்தனை ரகசியங்களா. சூப்பர். ஓகே. அண்ட் அடுத்து என்ன படம், என்ன ஜேர்னர்ல எடுப்பீங்க? இப்போ வந்து பருந்து. ஸோ அடுத்து என்ன ஜேர்னர்ல எடுக்கணும்னு உங்களுக்கு ஆசை? நான் ஆக்சுவலாக அந்த ஒரு பொது சேவையில் இருந்ததுனால எனக்கு ஒரு நான் கண்டுக்கு இந்த கதைகள்லாம் பார்க்கும்போது, நேச்சரை பார்க்கும்போது ஒரு விழிப்புணர்வாக தான் நான் இது பண்ணேன் வந்து. எனக்கு இயல்பாகவே வந்து நான் ஒரு முதியோர் இல்லங்கள் இந்த மாதிரி போய் சேவை செய்கிற பழக்கங்கள் எனக்கு இருந்தது. ஸோ இப்போ நான் யாராக இருந்தாலும் இப்போ ஒரு உதவி செய்வேன், ஒரு சில உதவிகள் இருக்கும். ஸோ அதன் மாதிரி நம்மளும் ஒரு கருத்தை சொல்லுவோம் அப்படின்றது இந்த காதல் 2002 இருந்தது. நான் ஏற்கனவே சென்னைக்கு ஒடியாந்துட்டு திரும்பி போனாலும் தான் வந்து. ஓ, அந்த படத்துக்காக வந்துட்டு ரிட்டர்ன் போனீங்க? ஆமாம், நாமளும் டைரக்டர் ஆகணும், நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் வந்தாலும் தான் வந்து 2002. அப்போ வந்த காலத்தில் இந்த மாதிரி விவரங்களும் சரியான இதுகளும் இல்லை. அப்போ ஒரு 2 நாள் 3 நாள் இங்கேயே தங்கி சுற்றிட்டு திரும்ப கிராமத்தில் போய் திரும்ப நம்ம அங்கே முன்னுக்கு வந்துட்டு அப்புறமா நம்ம இங்கே வருவோம்னு சொல்லிட்டு அது மாதிரி வாழ்க்கையில் வெற்றி பெற்றுட்டு இந்த சினிமாக்குள்ளே வந்தேன். நைஸ். ஓகே. இப்போ ஒரு படம் அப்படின்னும் போது இப்போ டைரக்ட் பண்ணா ஒரு ப்ரொடியூசர் கண்டிப்பா தேவைப்படும்.
ஆனா இந்த படத்துல நீங்களே ப்ரொடியூசரா இருந்திருக்கீங்க. எதனால? இல்ல நீங்க ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணி ஏதோ கிடைக்கல, இல்ல இந்த படத்துக்கு நம்மளே ப்ரொடியூசரா இருக்கலாம் முதல் படம் அப்படின்ற ஒரு இதாலயா? குறிப்பு என்னோட கருத்தை நான் சொல்லணும். ஓகே. நான் என்னுடைய அந்த திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் தான் வந்து. இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு ஏற்கனவே டைரக்டரா இருந்திருக்கணும், நடிச்சிருக்கணும். அப்பதான் வந்து ப்ரொடியூசரை அப்ரோச் பண்ண முடியும், இயக்குனரை அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அது இல்ல. அப்ப அதனால அந்த பொறுப்பை நானே எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு வந்து. அதனால நானே ப்ரொடியூசரா முழுமையா செயல்பட ஆரம்பிச்சேன். ஓகே. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சினிமாக்குள்ள வந்திருக்கீங்க. சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நேசிக்கிறவங்களுக்கு அது காதல். ஓகே. அதை வந்து அப்படிதான் எடுத்துக்கிறணும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு அதான் வந்து ஒரு அதை நேசிச்சேன். அதுக்குள்ள எனக்கு அது வந்து பெருசா ஒன்றும் தெரியல வந்து. சூப்பர் அண்ட் தேங்க்யூ. 2 பேரும் வந்து இவ்வளவு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொன்னீங்க. ஒன்ஸ் அகைன் வந்து பருந்து படத்துக்காக வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. என்ன நேர்களே, ஷோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Sandhya. Ta-da.